வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது தமிழ் புத்தாண்டு நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பதுதான் முழு வருடத்தையும் பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளை நம்மால் முடிந்த அளவுக்கு நல்லதா, அமைதியா, சந்தோஷமா ஆரம்பிக்கணும். முதல்ல காலையிலிருந்து ஆரம்பிப்போம். தமிழ் புத்தாண்டு நாளில் நாம் சீக்கிரம் எழுந்து குளித்து சுத்தமாக இருக்கணும். வீட்டின் முன் அழகான கோலம் போடணும். வீட்டில் மாமர இலை தோரணம் கட்டுனா அது வளமும் சந்தோஷமும் வீட்டுக்குள் வருவதை குறிக்கும். அதுக்கப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து விளக்கு ஏற்றி கடவுளை மனதார வழிபடணும். நீங்க யார நம்புறீங்களோ, சிவன், விஷ்ணு, முருகன், லக்ஷ்மி, அவரை மனதார நினைச்சு இந்த வருடம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பழக்கம், கனி பார்க்கறது. காலையில எழுந்த உடனே நல்ல விஷயங்களை பார்க்கணும். பழங்கள், கண்ணாடி, பணம், புத்தகம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வளமும் அறிவும் முன்னேற்றமும் வரணும் என்பதற்கான ஒரு குறியீடு. அடுத்து உணவு. இந்த நாளில் மாங்காய் பச்சடி மாதிரி இனிப்பு பிளஸ் கசப்பு சேர்ந்த உணவு சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. வாழ்க்கையில் சுகமும் இருக்கும், சில சமயம் துக்கமும் இருக்கும். ஆனா அதையெல்லாம் சமநிலையோட ஏற்றுக்கொள்ளணும் என்பதுதான் முக்கியமான ஒன்று. அடுத்து குடும்பம். இந்த நாளில் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும். அவர்களோட நேரம் செலவிடணும். யாருடனாவது சண்டை இருந்தா அதை மறந்து மன்னிச்சுக்கிட்டு புதியதா ஆரம்பிக்கணும். இதுதான் புத்தாண்டின் உண்மையான அர்த்தம். அடுத்து புதிய தொடக்கம். தமிழ் புத்தாண்டு நாள் புதிய விஷயங்களை தொடங்க மிகவும் சிறந்த நாள். புதிய முடிவுகளை எடுக்கலாம். புத்தகம் படிக்க தொடங்கலாம். சேமிப்பு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சின்ன நல்ல பழக்கங்களை இன்றிலிருந்து தொடங்கலாம். முக்கியமான விஷயம் மனநிலை. இந்த நாளில் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் விட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் எனக்கு நல்லாதான் நடக்கும்னு நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா நாம் எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதுபோலத்தான் வருடம் அமையும். அதனால இந்த தமிழ் புத்தாண்டை சந்தோஷமா, நம்பிக்கையோட, நல்ல மனசோட ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில் வளமும் சந்தோஷமும் அமைதியும் அதிகரிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே.